பிரைஸ் த லோர்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது அதை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா. நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்ற காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு சுகத்தோடு எங்களை எழுப்பணும்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி யெகோவா நிசியா நம்மை ஜெயத்தோடு நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமன். எல்லா இடங்களிலும் எப்போது நம்மளை வெற்றியோடு நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. அவன் கர்த்தர் நமக்கு பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். இன்று காலை வேளையில் எத்தனை பேர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு பட்சமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எது உங்களுக்கு ஆமென் எதுவும் உங்களுக்கு ஆமென் தீமையாய் வராது. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ இன்றும் என்றேக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். 57ஆம் சங்கீதம் அதோட 2வது வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் தேவனாகிய உன்னதமான தேவனையை நோக்கி கூப்பிடுவேன். பிரியமானவர்களே, நமக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹalleluya. நம்முடைய தேவைகளுக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஒரு கர்த்தர். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மைய துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மைய கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கரங்களை தூக்கி சொல்லுவோமா, உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. இன்று காலவேளை நாங்கள் ஒருமனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வெரிகோஸ் வெயினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இப்போதே நரம்புகள் மேல் கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும். இப்போது ஒரு அற்புதமான சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கால்கள் மேல் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும். பரிபூர்ண சுகத்தை ஆமென் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா ப்ளீடிங்குகளும் அது மூலம் வந்திருக்கிற எல்லா வலிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். சுகத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஞானத்தினாலே இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் அந்த ஞானத்தை கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பிராக்டிக்கல் விஸ்டத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா, அவன் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே, அவர் இவர்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அந்த ஞானத்தை கிடைக்கட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை கொடுத்த ஆசீர்வதியும், புத்தியை கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கிருபையிலே உம்முடைய சட்ட நிலையில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள் சமாதானம் உண்டாகட்டும். தேவ சமர்த்தியை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. உலகம் எம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லாமல் பாரப்படுகிறவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகிறதுக்கு மனசே வரல ஆண்டவரே. அங்கே போன ஒரு நிம்மதி இல்லாததுனாலே காலையில் எழும்பும் போதே
ரொம்ப பாரத்தோடு இருக்கிறவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட்டுகளையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நெகட்டிவ் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவர். இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபிதிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம மீட்டிங் ஆமேன் ஆரம்பத்திலே ஒரு மணி நேரம் ஆராதனை, அப்புறம் பிரசங்கம், இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் நம்மோடு பேசிகிட்டே இருக்கிறார். அதனாலே ஆரம்பத்திலிருந்து மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரியதாக இருக்கிற ஒரு வளர்ச்சி காரணமாக மாறும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆரம்பத்திலிருந்து இந்த மீட்டிங்களை அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மற்றுள்ளவர்கள் கூட இந்த மீட்டிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவரை கூட இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் ஒரு இளைப்பாறுதல் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமும் ஆமென் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எத்தனை பேர் சொல்லும், கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு பலனும். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உங்கள் வேதனை நடுவில், உங்கள் கஷ்டத்தின் நடுவில் உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான ஒரு துணை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களில் இருந்து அகன்றிருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆகிய கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறதுனால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஹல்லேலூயா. இந்த பூமி அசைந்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் உள்ளதாயிருக்கிற ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சுனாமி மாதிரி. இது வந்தால் கூட நாம் பயப்படுவோம். காரணம் கர்த்தர் ஹல்லேலூயா எனக்கு அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். பிரியமானவர்களை, எத்தனை பேர் சொல்லும், கர்த்தர் எனக்கு அடைக்கலம், என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது, உலகத்தின் கடைசி பரியந்தம் வரையும் நான் கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களை, பல போது நாம் பயந்து போகிறது என்ன காரணம் கேட்டு நாம் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது, தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணரவில்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஹல்லேலூயா, நீங்கள் பயப்பட மாட்டேன். வேதம் சொல்லுகிற மாதிரி கர்த்தர் எப்போதும் என் முன்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆதலால் நான் பயப்பட மாட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. அது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு பலம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. கர்த்தர் உங்களுக்கு பலனுமாயிருக்கிறார். இது உங்களுக்குள்ளே ஆழமா அது உள்ளே வந்தீங்கனால் ஹல்லேலூயா, அந்த பயம் உங்களை விட்டு மாறிப்போம். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னது? கடினமாக உழைக்கிறவர்களும் பாரத்தை சுமக்கிறவர்களும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுடைய பாரங்களை சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் எந்த கஷ்டங்களாகட்டும், எந்த பிரச்சனைகளாகட்டும், எந்த பாரங்களாகட்டும், ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நாம் அவரை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டேன். நாம் உண்மையாயிராமல் விட்டாலும் கர்த்தர் நமக்கு எப்போதும் உண்மையாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். எந்த பாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாயிருப்பார். ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் உங்களுக்கு மறைவாயிருக்கும். இயேசு ரத்தத்திலே கர்த்தர் உங்களை மறைத்து கொள்ளும். கர்த்தர் உங்களுடைய
அடைக்கலம், கர்த்தர் உங்களுக்கு கோட்டை. ஹல்லேலூயா. ஏன் ஆமென், கஷ்டத்தில் என் ஆபத்து காலத்தில் எனக்கு கர்த்தர் துணை, அவர் என்னை பலப்படுத்தி என்னை நடத்தும். ஹல்லேலூயா. எசேயா 41 நாம் வாசிக்கிறது போல பயப்படாதே, ஆமென், ஸ்தோத்திரம், அசையாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது, பயப்படாதே, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் கூட இருக்கிறேனே. ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது ஆண்டவர் என்ற காலைவேளை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. ஆமென். உங்கள் கடைக்கலமானவர் உங்களோடு கூட உண்டு. ஆமென். கரங்களை தூக்கி சொல்லுவீங்களா? ஆமென். கர்த்தரையும் கூட இருக்கிறார். என் கஷ்டத்தில், என் ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு துணையானவர், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு சகாயகராய், ஆமென், எனக்கு ஆமென் அடைக்கலமா, எனக்கு ஒரு பர்வதமா, கர்த்தரையும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த போதியம், அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அந்த போதியத்தோடு அப்படி அந்த உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் ஒரு அற்புதமாக மாறும். தைரியமாக சொல்லுங்க, ஆமென், கர்த்தர் என் கூட உண்டு, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு பலம், நான் அசைய மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், அவர் எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர், நான் ஆமென் எதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் இந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு நேரம் வரட்டும், ஆமென், எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு நேரம் வரட்டும், ஆனாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா இப்படி என் கூட நிற்கிறார், நான் அசைய மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. இந்த பலத்தில், இந்த விசுவாசத்தில், இந்த நம்பிக்கையில் வாழுங்க. இன்று காலை வேளையில் எவ்வளோ பிரதிகூலங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதன் நடுவில் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தருடைய சத்தம், ஆமென், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக இறங்கி வரும். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். எந்த தேவைகள் வந்தாலும் ஆமென், கர்த்தர் மேல் கண்களை ஏறிடுங்கள், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.